ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, ரீசெண்டாகவே இந்த கேள்வியை நான் எல்லார்ட்டையுமே பார்க்குறேன். என்னென்னா, எனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு கருமுட்டை குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கருமுட்டை கூட பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. கருமுட்டைனா முதல்ல எப்படி இருக்கணும் சிஸ்டர் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இதற்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். இதை நான் சொல்லி முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த கருமுட்டை முதல்ல ஆரோக்கியமானதாக இருக்குதா இல்லையா நம்ம வீட்டில் இருந்தே கண்டறியலாம். முதல் இது. ரெண்டாவது, திருமணமாகி அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதற்கு பிறகு கண்டிப்பாக ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய ஏஎம்ஹெச் பரிசோதனை மற்றும் எஃப்எஸ்ஹெச், இது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பரிசோதனை மற்றும் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன், இது 2 டெஸ்ட்டு எடுக்கணும். இது முழுக்க கருமுட்டை வளர்ச்சி இருக்குதா, எந்த அளவில் கருமுட்டை வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனைங்கிற செய்கிற டிப்ஸு. இதை எப்படி வீட்டிலே கண்டறியலாம் அப்படின்னா, எனக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குது, பீரியட்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாதம் 28 நாள் 30 நாள் ஆயிடுது. மிஞ்சி போனால் 1 or 2 days தான் தள்ளிப்போம், ஆனால் நான் பீரியட்ஸ் ஆயிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கருமுட்டை எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்கேஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரில சார், ஆனால் எப்போ பாரு மாதம் எனக்கு 5 நாள் தள்ளி போகுது, 7 நாள் தள்ளி போகுது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் பரிசோதனை, நான் இப்போ சொன்ன எஃப்எஸ்ஹெச் ஏஎம்ஹெச் இந்த 2 பரிசோதனையுமே செய்ய வேண்டும். சரிங்க, என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நீங்கள், அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய முறை ஒன்றாக இருக்கிறப்ப நிறைய டிப்ஸு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் கருத்தரிக்கவே முடியலை. நீங்கள் சொன்னீங்க பில்லோ வைக்க சொன்னீங்க, அந்த ஸ்டாண்ட் பால் புஷ்ஷன்னு சொன்னீங்க, இது ஒரு கணித்த அரை மணி நேரம் கழித்து எந்திரிக்க சொன்னீங்க, எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆன்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற போது உள்ளே வருகின்ற ஸ்பெர்மில் உள்ள ஸ்பெர்ம் எப்படி எந்த அணுக்களில் வரும் அப்படின்னா, அதில் உயிர் அணுக்களும் இருக்கும், உயிர் அற்ற அணுக்களும் இருக்கும். உள்ளே வருகின்ற எல்லா ஸ்பெர்மே உயிர் அணுக்களாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 40 to 60% மட்டும்தான் அது உயிருள்ளவையாக இருக்கும், மற்றவை உயிரற்றதாக இருக்கும். அப்படின்னா நமக்கு கருத்தரிப்பதற்கு எவ்வளவு ஸ்பெர்ம் வேணும் சிஸ்டர்? எவ்வளவு ஸ்பெர்மில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் போதும். அந்த ஸ்பெர்ம் தான் அந்த கருமுட்டையை சூஸ் பண்ணும். இதுதான் உண்மை. அப்போ ஸ்பெர்மில் ஒன்று குவாலிட்டியாக இருக்கும், சம்டைம்ஸ் ட்வின்ஸ் ஆகிறதுக்குமே அதான் வாய்ப்பு. என்னென்னா, அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணால் 2 கருமுட்டையை துளைக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஸ்பெர்ம் உள்ளே வருது, உள்ளே வரப்போ அது எந்த முட்டை அதோட சைஸுக்கு பெருசாக இருக்கோ அதை தான் போய் அது பெனிட்ரேட் பண்ணும். அப்போ கருமுட்டை வளர்ச்சியே இல்லைங்க, குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா, சரிங்க, ஸ்பெர்ம் உள்ளே வருது, அந்த கருமுட்டையை மீட் பண்ணுது, பட் அதால் துளைக்க முடியாது. அது துளைத்து உள்ளே போனால் தான் கருமுட்டையோட இணைந்தால் தான் நமக்கு கரு வரும். அப்படி இல்லாதப்ப என்னாகும், அது சின்னதாக இருக்க கருமுட்டையை போய் துளைக்க ட்ரை பண்ணும், அது கோஆப்ரேஷனே பண்ணாது. அப்போ என்னாகும், அது திரும்ப உள்ளே வந்த வழியே திரும்பி வெளியே வந்துவிடும். அப்போ என்னாகும், நான் ஒன்றாக இருந்த ஒரு 15 மினிட்ஸ் படுத்தேன் சிஸ்டர், இல்லை நான் அரை மணி நேரம் ஒரு கணித்து படுத்தேன், இல்லை நான் டே ஃபுல்லாக படுத்தேன், ஆனால் எனக்கு வருது, இப்படி வரதான் செய்யும். ஏன்னா கருமுட்டை குவாலிட்டி இல்லை. எனக்கு கருமுட்டை குவாலிட்டியாக இருக்குது சிஸ்டர், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 40 to 60% தான், எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் 40 to 60% தான் ஆக்டிவ் ஸ்பெர்மாக இருக்கும், மற்றவை இன்ஆக்டிவ் ஸ்பெர்மாக தான் இருக்கும். அதற்கு ஆண்கள் கட்டாயமாக 3 நாட்களுக்கு ஒரு முறை, வாரத்திற்கு 2 நாட்கள் ஸ்பெர்மை வெளித்தள்ளுதல் வேண்டும். அப்படிதான் ஸ்பெர்மை வெளித்தள்ள புதிய இரத்த அணுக்கள் உற்பத்தியாகி பிறப்புறுப்பில் உள்ள உயிரணுக்கள் எல்லாமே விரைப்புத்தன்மை கூடுதலாக வரும். சரிங்க, இப்போ எனக்கு கருமுட்டை சின்னதாக இருக்குதுங்க, கருமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறாங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்? ஏஎம்ஹெச் எஃப்எஸ்ஹெச் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹார்மோன்கள் நிறைந்த ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மிக நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானது சன்லைட், சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளியில் இருந்து வருகின்ற விட்டமின் டி அப்படிங்கிற அந்த சத்து நம் கருமுட்டைக்கு தேவையான வளர்ச்சியை அது கொடுக்கிறது. அப்போ என்ன பண்ணுங்க, காலையில் சாயங்காலம், அந்த காலை இளவெயில் சாயங்காலம் இளவெயில், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணணும், காலையில் மட்டும் இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
என்னென்னா நம்ம உடலில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணுங்க. என்னென்னா நல்லெண்ணெய். சளி தொந்தரவு இருக்குன்னா எண்ணெயை நல்லா ஒரு தடவை சூடு காய்ச்சிருங்க. சூடு வைத்து நல்லா சூடு காய்ச்சி எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு பொறுக்கிற சூடில் உடம்புல எந்த பாகம்லாம் உடம்புல வெளியே தெரியுதோ அந்த பாகத்தை எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாக் மாதிரி போங்க. உங்கள் டெரஸு, பால்கனி இல்லை வாக்கிங் மாதிரி கூட போங்க. இந்த மாதிரி டெய்லியும் 15 to 20 மினிட்ஸ் சன்லைட்டில் எண்ணெய் வைத்து நடக்கும்போது அது அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின் டி சத்தை நம் உடம்பில் வந்து உறிஞ்சு கொள்ளும். அதனால தான் இந்த ஃபாரின்லாம் வந்து எண்ணெயை தேய்ச்சி வந்து வெயிலில் வந்து உட்கார்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நிலக்கடலை. நிலக்கடலை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமானது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் கடலை சாப்பிட சொல்கிறீங்க சிஸ்டர், அது பித்தம் இல்லையா? ஏன்னா எனக்கு மெஹந்தியில் மருதாணி வச்சாலே அந்த நுனிகள் எல்லாமே ரொம்ப கருத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நிலக்கடலையை வறுத்து நிலக்கடலை எடுத்தால் அது கண்டிப்பாக பித்தம் தான். அதே அந்த நிலக்கடலையை வேக வைத்து சாப்பிட்டாலோ இல்லை நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா எண்ணி ஒரு 15 இல்லாட்டினா 10 நிலக்கடலை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து முதல் நாள் நைட்டு மறுநாள் காலையில் அதை தோரை உரித்து அந்த பருப்பை மட்டும் சாப்பிடும்போது அது நமக்கு கண்டிப்பாக பித்தத்தை விளைவிக்காது. உடம்புக்கு அவ்வளவு நியூட்ரிஷியன்ஸ் புரதச்சத்தும் கூட. இதை நீங்கள் இப்படித்தான் நிலக்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். டெய்லி நிலக்கடலை வேக வைத்து ஒரு பவுல் வீதம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஒரு நாள் வேக வைத்து சாப்பிடுங்க. ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் ஊற வைத்து அது நிலக்கடலை அந்த தோல்லாம் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடணும். அடுத்து என்னங்க சாப்பிட்றது? காய்கறிகளுங்க. பச்சை நிற காய்கறிகள். என்னங்க பச்சை நிற காய்கறிகள்? நிறையா இருக்குங்க. அதே மாதிரி சிவப்பு நிற காய்கறிகளும் எடுத்துக்கொள்ளணும். அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கேப்சிகம்ங்க, குடை மிளகாய். பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற குடை மிளகாய் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சௌசௌ, பீர்க்கங்காய், புடலங்காய் மற்றும் கொத்தவரங்காய். புடலங்காய் இதை எல்லாவற்றையும் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு நான் இந்த கருமுட்டை உடனே வளரணுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீரையை டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு கீரைன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா வித்தின் 30 to 45 டேஸில் கண்டிப்பாக எக்கு க்ரோத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா நமக்கு கீரையில் மட்டும்தான் விட்டமின் கே அண்ட் பொட்டாசியம் மற்றும் மேங்கனீஸ் இந்த அனைத்து சத்துக்களும் வந்து நிரம்பி இருக்கிறது. ஸோ இதை நம்ம கீரை ரெகுலராக எடுத்துக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து கீரை சாப்பிட முடியல, டெய்லியும் கீரை சாப்பிட உமட்டலாக இருக்குது, கீரையை சூப் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கீரை வீதம் அந்த சூப் எடுத்து அந்த கீரையை நீங்கள் குடிங்க. இது டெய்லியும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து. கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்க டெய்லியும் ஒரு கீரை இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டெய்லியும் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க வாரத்திற்கு 3 நாட்கள் கீரையை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னங்க சாப்பிடணும்? அடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் கொண்டைக்கடலைங்க. அதுவும் வெள்ளை அல்லது ப்ரௌன் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த கொண்டைக்கடலைனாலும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் பாசிப்பயிறு நல்லா முளைக்கட்டி வேக வைத்து வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து தட்டாம்பயிறு என்ற காராமணி இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்நாக்ஸ் பேட்டர்னில் எனக்கு மண்டேனா பாசிப்பயிறு, டியூஸ்டேனா கொண்டைக்கடலை, அடுத்து வெனஸ்டேனா காராமணி இப்படிங்கிற பேசிஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி பயறு மற்றும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிலக்கடலை, சன்லைட் சூரிய வெளிச்சம் மற்றும் பச்சை நிற காய்கறிகள், கீரை இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்போது வித்தின் 60 டேஸில் கருமுட்டை வளர்ச்சி கன்ஃபார்ம் கண்கூடாக பார்க்கலாம். இதில் சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மெயில் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தரேன், நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.